அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவர் கலிலேய கடலோரத்தில் பேதுரு, அந்திரேயா என்னும் இரு சகோதரர்களை கண்டார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று அவர்களை அழைத்தார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையாம் திருச்சபை திருத்துதரான புனித அந்திரேயாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் திருக்கரம் விரைத்து அழைக்கிறது. பேதுருவின் மூத்த சகோதரராகவும் திருமுழுக்கு யோவானின் சீடராகவும் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவரும் இயேசுவின் முதல் சீடரும் என்ற பெருமைக்கு இவர் உரியவராக இருக்கிறார். தன்னுடைய சகோதரனை ஆண்டவரிடத்தில் அறிமுகப்படுத்தி திருச்சபையின் மாபெரும் தூணாக இருக்கின்ற பேதுருவை இந்த அளவிற்கு அழைத்து வருவதற்கு உறுதுணையாக இருந்தவரும் இந்த புனிதரே. எனவே சகோதர பாசம் ஒருபுறம், இன்னொன்று இறை ஆட்சிக்காக தன் சகோதரனை தாரை பார்த்து கொடுத்ததிலும் இவர் பெருமை கொள்ளுகிறார். இந்த புனிதருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறுவர் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனை மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. திருத்துதரான புனித அந்திரேயா உமது திரு அவையில் போதகராக வழிகாட்டியாக விளங்கியது போல அவர் எங்களுக்காகவும் திருமுன் என்றும் பரிந்து பேசுவராகவும் இருப்பாராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அறிவிக்கப்படாத ஒன்றை பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 10 உட்பிரிவு 9 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைமுறை கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா?
ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்தனை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே எசாயா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லவும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமத்தில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும் பொழுது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் அந்திரே, சகோதரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரையும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்ற பொழுது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயோடும் தந்தையோடும் தன்னுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை, தன்னுடைய தனிப்பட்ட சந்தோஷத்தை தன் தாயோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்த பிறகு தன்னுடைய 30வது வயதிலே பொதுப்பணிக்காக, நம் அனைவருடைய மீட்பிற்காக
தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்த நாள் இந்த நாள். அதுவும் தன்னுடைய சீடர்களை முதலாக அழைப்பு விடுக்கின்றார். என் பின்னே வாருங்கள், இனி நீங்கள் மனிதர்களை பிடிப்பவர்களாக உங்களை ஆக்குவேன் என்று இயேசு அழைப்பு விடுக்கின்றார். இந்த அழைப்பு முதலாக அந்திரேயாவுக்கும் அவருடைய சகோதரரான பேதுருவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்திரேயா பேதுருவின் மூத்த சகோதரராக இருக்கிறார் என்பதை வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை நடைமுறைகளை நுணுக்கமாக அறிந்து வைத்து அவருடைய வார்த்தைகளை மட்டுமல்ல, அவர் எந்த அளவிற்கு மன தைரியத்தோடு மக்களை சந்திக்கின்றார், உண்மைக்காக அவர் போராடுகின்றார், இறையாட்சி பணிக்காக தன்னை எந்த அளவிற்கு ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை ஆழமாக ஆய்ந்து அறிந்ததினால் அந்திரேயா திருமுழுக்கு யோவானோடு இணைந்து இறையாட்சி பணிக்காக உழைத்தவர் இவர். ஆன்மீக தாக்கம் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழுந்ததை அன்றே உணர்ந்து திருமுழுக்கு யோவானோடு தன்னுடைய பணியை செய்ய ஆரம்பித்தவர் இவர். எனவே இறையாட்சி பணிக்காக எந்த அளவுக்கு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக உணர்ந்து வைத்திருந்த இந்த அந்திரேயாவை தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடற்கரையிலே மீனவர்களாக இருக்கிற இவர்களை அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள் என்று. பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கின்றது. ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்தாலும் இவர்கள் இருவருக்கும் மாற்றங்கள் காணப்படுகிறது. என்னவென்றால், பேதுரு அதிகமாக பேசுவான், எடுத்ததற்கெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவர் தான் பேதுரு. ஆனால் அந்திரேயா அவருக்கு மாற்று கருத்தாக இருப்பான். அதிகம் பேச மாட்டான், அமைதியாக ஒரு மூத்த சகோதரன் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு தன்னை அடக்கத்தோடு இறையாட்சி பணிக்காக எப்படி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்ற மனப்பக்குவத்தோடு தன்னை தன் சகோதரனோடு இணைத்துக் கொண்டவர். இன்னொன்று, தன் சகோதரனை ஆண்டவரிடத்தில் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தியவரும் பேதுருவை அறிமுகப்படுத்தியவரும் இவரே. எனவே தன் சகோதரனை ஆண்டவரோடு அறிமுகப்படுத்திய பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கியமான நிகழ்வுகளில் 3 சீடர்கள் காணப்படுகிறார்கள் என்றால் அதில் பேதுருவும் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதிலே அந்திரேயா காணப்பட மாட்டார். தன்னுடைய சகோதரனுடைய வளர்ச்சியையும் தன் சகோதரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பணியாற்றுகிறதை பார்க்கின்ற பொழுது அவர் பெருமை கொண்டார். இன்றைய காலகட்டங்களிலே உறவுகளில் எத்தனை விரிசல்களை நாம் பார்க்கின்றோம். எங்கே என்னுடைய உடன்பிறப்பு என் சகோதரன் என்னை விட வளர்ந்து விடுவானோ என்ற பொறாமையிலே எத்தனை கௌரவ கொலைகள் இந்த காலகட்டங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. அவனை விட நான் வளர வேண்டும் என்பதற்காக என்னுடைய சகோதரனையோ சகோதரியோ அழித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தை கூட இன்றைய காலகட்டங்களிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்திரேயா தன் சகோதரனாகிய பேதுரு வளர்ந்து வருவதை பார்க்கிற பொழுது, ஆண்டவரோடு ஐக்கியமாகியிருப்பதை பார்க்கிற பொழுது மனதிலே பெருமை கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியவரும் ஒரு சகோதர பாசத்தை வெளிப்படுத்தியவரும் இந்த அந்திரேயா தான். கிரேக்கர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்று அந்திரேயா வழியாக ஆண்டவரை அவரை சந்திக்க விரும்புகின்ற பொழுது பிலிப்புவிடம் அழைத்து சென்று ஆண்டவரை இவர்கள் சந்திக்க போகிறார்கள் என்று பெரும் தன்மையோடு தன்னுடைய அமைதியான நிகழ்வுகளையும் வெளிப்படுத்தியவரும் இவரே. இப்படி அனைத்து தகுதிகளையும் பெற்று அமைதியை தன்னுடைய வழித்தடமாக ஏற்று இறையரற்று பணிக்காக தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டிருந்தவர் தான் கிபி 70ஆம் நூற்றாண்டிலே நீரோ மன்னனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சி நேரத்தில் இவரை அவன் பெருக்கல் வடிவில் இருக்கின்ற சிலுவையில் அறைந்து கொன்றான் என்பது இவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. இந்த நாள் தான் அவர் கொல்லப்பட்டார். சிலுவையிலே பெருக்கல் வடிவில் சிலுவையிலே இவரை அறைவதற்கு முன்னதாக இவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று அவன் பலமுறை கேட்கிற பொழுது
ஒரு பொழுதும் என் ஆண்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று அவர் உறுதியான மனதிடனோடு இருந்தார். எனவே அவரை கொலை செய்யக்கூடிய அந்த பெருக்கல் வடிவிலான காணப்படுகிற சிலுவையிடம் அழைத்து செல்லுகின்ற பொழுது அவர் தன்னை முழுவதுமாக மறந்தவராக உரத்த குரலில் சொன்ன வார்த்தை, என் அன்பு சிலுவையே, எனக்காக தயாரிக்கப்பட்ட சிலுவையே, இதோ நான் உன்னை கரத்தோடு கரமாக தழுவ போகிறேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறைந்த அதே சிலுவையை போல எனக்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய். உன்னை அணைத்துக் கொள்வதிலும் உன்னோடு நான் ஐக்கியமாவதிலும் நான் பெருமை கொள்ளுகிறேன் என்று இந்த புனிதர் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். சிலுவையில் அறைந்த பிறகு கூட 2 நாட்கள் உயிரோடு இருந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறையாட்சி பணியை போதித்த பெருமையும் இவருக்கு சாரும் என்பதை இவருடைய வரலாற்று செய்திகள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட அந்த சீடர்கள் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு தன் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்திரேயா மட்டுமல்ல, திருமுழுக்கினால் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய பாவ மன்னிப்பினால் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் திருப்பலி நேரத்திலே மகிழ்ச்சியோடு உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அதே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அபிஷேகத்தை உறுதி பூசல் என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக பெற்ற பிறகும் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பணி வாழ்விற்காக. ஒரே ஒரு சிறிய மாற்றம் தான் என்று அன்னையாம் திருச்சபையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அவர்கள் நாடுகள் சென்று இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். நாம் இருக்கின்ற இடத்தில் இருந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளோடு இருந்து இறையாட்சி பணிக்காக உண்மையுள்ள கிறிஸ்தவனாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நாமும் மனிதர்களை பிடிப்பவர்களாகத்தான் மாற்றப்படுவோம். அந்த பணிக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்து அவர்களுடைய பாத சுவடுகளில் நாமும் நடந்து இறைவனுடைய அன்பின் சீடர்களாக வாழ ஆசைப்படுகின்றார். அன்று அந்திரேயா பெருக்கல் வடிவில் சிலுவையில் அறையப்பட்டார். நாமும் இறைவனுக்காக நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் ஏதாவது ஒரு விதத்தில் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தாக போகிறோம். அது ஆண்டவருக்காக, நம்முடைய ஆன்மீக வாழ்விற்காக, இறைவனுடைய ஆன்மா தூய்மைப்பட போகிறது என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாமும் இயேசுவின் சீடர்களே. அந்த சீடத்துவத்திற்காக நாமும் முயற்சி எடுப்போமா? இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துள்ளரை வானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமை இருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிலுமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள்ளரை வானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்திரேயாவின் விழாவிலே காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோம். இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதால் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறும். இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதினாடிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையும் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்பவருக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் ஆர்கணிப்பரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற புனித அத்திரேயா மற்றும் உலகிலும் ஒப்பந்தமாயிருந்தாகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றி பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன் பாடுகிறோம். உமது இரக்கத்திலிருந்து நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை பற்றி வழிதொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரின் நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்யும். ஆமென். கிறிஸ்து என்னும் மெசியாவை நாங்கள் கண்டோம் என்று அந்திரேயா தம் சகோதரர் சீமோனிடம் கூறினார். அவரை இயேசுவிடம் அழைத்து வந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திருத்தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டில் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு மாட்சியில் வாழும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற கரம் கூப்பி சிறப்பாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் அந்திரேயா என்னும் திருத்துதர் வழியாக மாற்றியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்துதரின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்துதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.